அனைவருக்கும் வணக்கம். பன்னீர் சீரியல் ப்ரோமோ என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். வீட்டில் ஹாலில் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அரிசி ரூபா எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மாமா பழனி வந்துட்டு இந்த பிள்ளை எப்போ அரிசி ரூபாவை எண்ணி கணக்கை முடித்து எப்போ நோட்டில் எழுதி அதுக்கப்புறம் நம்ம எப்போ சாப்பாடு போக, ஐயோ எனக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் மாமா ரொம்ப பசிக்குது உனக்கு அப்படின்னு சரவணா கேட்குறாங்க. ஏன் மாப்பிள்ள உனக்கு பசிக்கவே இல்லையானே உடனே கதிர் சொல்கிறாங்க. அவருக்கு எப்படி பசிக்கும், அதான் அண்ணனுக்கு இன்றைக்கி மத்தியானம் பெரிய தலைவாழை இலையை வச்சு விருந்தேல அண்ணன் அண்ணி வந்துட்டு பெரிய டிஃபன் கறியில் தூக்கிட்டுல போனாங்க அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் மயில் இருக்காங்க, அவங்களும் சிரிக்கிறாங்க. இவர் சரவணன் ரொம்ப ஷை ஆகுறாரு. ஏம்மா இது வரைக்கும் எனக்கு கூட இப்படி நீ ஒன்று நாள் கூட கொண்டு வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க செந்தில் சொல்கிறாங்க. அப்புறம் பக்கத்தில் பழனி சொல்கிறாரு. ஏன் இது எதுக்கு ஒரு நாள் கூட அக்கா வந்து இவ்வளோ தூரம் மாமாவுக்கு மச்சானுக்கு எதுவுமே ஒரு நாள் கூட இப்படி சமையல் பண்ணதே இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்படி தானே மச்சான் அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. சாரி மச்சானே. என்னது சாரி மச்சானே, ஐயோ மன்னிச்சுக்கோங்க மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து இவங்கள ரூபா எண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏம்மா சீக்கிரம் என்னம்மா பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. டே கொஞ்சம் பொருடா நீ அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. பக்கத்தில் மயில் இருக்காங்க. ஏமாம்மா டெய்லி அரிசி தான் ரூபா எண்ணுவாளா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அரிசிக்குரிய வேலை தான்ப்பா அது, அரிசி கணக்கில் கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக கணக்கு பார்த்து சொல்லிடுவானே. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. ஏமாம்மா எனக்கு கூட அந்த வேலை எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், எதுவும் வேலை இருந்தால் கூட நானும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி மயில் சொல்லவும் மீனா சொல்கிறாங்க. ஏன் மயில் ஏற்கனவே நீங்கள் வீட்டில் அம்மட்டு வேலையும் செய்கிறீங்க, இதில் இந்த வேலை வேறையே அவங்களுக்கு. ஆமாம் எந்த வேலைனாலும் எப்படிங்கிற நொடியில் நம்ம செஞ்சு முடிக்கணும், அதுதான் நான் என்னோடய டேலண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியான்னு எல்லோரும் எரிச்சல் அடைகிறாங்க. அடுத்து மீனா சொல்கிறாங்க. வீட்டு வேலையா அப்படின்னு சொன்னபோது அப்படியே பல்ட்டி அடிச்சிருவேன், அதுதான் என்னோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. கோமதி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே மீனா வந்துட்டு பிஸ் பிஸ்ன்னு செந்தில் பார்த்து சைகை சொல்லிக்கிட்டே இருக்காரு. செந்தில் வந்து கவனிக்காமல் இப்படி அப்படின்னு கீழே மக்கு குளிச்சுக்கிட்டே இருக்குது. கதிர் பார்த்துறாரு. கதிர் பார்த்து அண்ணே அங்கே பாரு அண்ணி கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பக்கம் சென்னை சென்னை அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அரிசி எடுத்து முடிச்சுட்டு இவ்வளோ ரூபா 32,450 ஏதோ கொடுத்துட்றாங்க. அதை வாங்கிட்டு அவங்க கோமதிகிட்ட கொடுத்துட்டு இருந்தா கோமதியும் போய் அடைக்க பீரோவில் வச்சு பூட்ட போயிடுறாங்க. அந்த கேப்பில் இவங்க 2 பேர் பேசுகிறத தங்கமயில் பார்த்துட்றாங்க. சின்னையா இது சொல்கிறேன் இப்போ தான் அப்படிங்கிறாங்க செந்தில். அடுத்து மயிலை பார்த்தோன்னே என்ன நீங்கள் 2 தனியாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னே. ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனா கலாய்ச்சிட்றாங்க மயிலை. அப்படின்னு சொல்லி மயிலும் சொல்லி முடிச்சிட்றாங்க. அடுத்து கோமதி வந்துடுறாங்க. இப்போ போய் சாப்பிட போகலாமாக்கா, சாப்பாடு எடுத்து போடுறியா அப்படின்னு கேட்குறாரு. இருடா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மாமாட்ட சொல்லணும்னு. என்னக்கா விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை சரவணனுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு அப்படின்னா நான் பிள்ளையார்பேட்டை கோயிலுக்கு வரதை வேண்டிக்கிட்டேனே, நீ கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டியா, நீ மட்டும் வரதா வேண்டியா இல்லை குடும்பத்தோடு வரதா வேண்டியா அப்படின்னு சொல்லி கோமதியை பார்த்து பாண்டியன் கேட்குறாரு. இல்லைங்க நான் மட்டும் தானே, நல்ல வேலை நீ மட்டும் வரதா வேணும், குடும்பத்தோடு அப்படின்னா கடையை போட்டுட்டு யார் போகிறது, அப்புறம் கடை வேலையெல்லாம் பாதிக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ மட்டும் எப்படி போகணும், நான் மட்டும்மா கூட துணைக்கு யாராவது தான், அது யாரையா கூட்டிகிட்டு போய்க்கோ, மீனா ராஜி மயில் யாரையா கூட்டிகிட்டு போய்க்கோ அப்படிங்கிறாங்க. உடனே மயில் முந்திரி கொட்டையை முந்திட்டு போகலாமே அத்தை நான் வேணா வர்றேன் அப்படிங்கிறாங்க. நீயா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. பாண்டியனை பார்த்து குழம்பும் பாண்டியன் சொல்கிற நான்லாம் வரல, எனக்கு வேலை இருக்குது கடையில் அப்படிங்கிறாரு. மீனா நீ அப்படிங்கிறாங்க. என்னைக்கத்தை போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து அடுத்த வாரம் போவோமா அப்படிங்கிறாங்க. அடுத்த வாரம் அப்படின்னு என்னடி இழுக்கிற அப்படின்னு மாமியார் கேட்கவும், இல்லைத்த அடுத்த வாரம் எனக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது, செந்தில் சொல்லாமல் பார்த்து கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை, இவங்களே சொல்லிடுறாங்க. ட்ரைனிங்கானே ஆமாம்மாம்மா அடுத்த வாரம் எனக்கு சென்னையில் ஒரு ட்ரைனிங் இருக்குது, ஆஃபீஸ்லேருந்து என்னை அனுப்புகிறாங்கண்ணே. ஏன்ப்பா பொம்பளை பிள்ளைல இதெல்லாம் அனுப்புகிறாங்க, இதெல்லாம் போக முடியாது சொல்ல முடியாது அப்போ ஒன்னாலனே. அதை எப்படி மாமா சொல்ல முடியும், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் இதில் முந்திடுறாங்க. வீட்டில் போகக்கூடாதுங்கிறாங்க, வீட்டில் வந்து வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு நம்ம சுச்சுவேஷன் நம்ம தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அப்போ நீங்கள் அப்படியே வீட்டோடு இருந்துங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி மீனை கோவப்படுறாங்க. ராஜியும் எல்லா இதுலையுமே ட்ரைனிங் உண்டு தான் அப்படிங்கிறாங்க. கதிரும் சொல்கிறாரு. கலெக்டர் ஆகணும் அப்படின்னாலுமே ட்ரைனிங் போக தான் செய்யணும், அது கலெக்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாங்க. கதிரை எல்லாருக்கும் மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது பாண்டியன் சொன்னது. உடனே அரசி வந்துட்டு அப்பா நானும் அண்ணன் கண்டிப்பாக கலெக்டர் ஆகுமாப்பா அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி அரசியை தட்டி கொடுக்குறாரு. சரவணும் சொல்கிறாங்க. இல்லைப்பா ட்ரைனிங் எல்லா இடத்துலையுமே போக தான் செய்வாங்கண்ணே. அப்படியா, ஏன்ப்பா நீ ட்ரைனிங் தனியாக போகிற சென்னைக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் ஏற்கனவே தனியாக போயிருக்கேன், எனக்கு தனியாக போன அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லி செந்தில் பார்த்துட்டே இருக்காங்க. செந்தில் எப்படியா சொல்லுவார்னு அவர் சொல்கிற மாதிரி இல்லை, அதனால் நான் தனியாகவே போய்க்கிறேன்னு மீனாவே சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து கேட்குறாரு. ஏன்ப்பா இதுக்கு சாப்பிட்றதுக்கு அதோடைய எங்கே தங்க வைப்பாங்க, நீ எங்கே தங்குவ, போக்குவரத்து செலவு எல்லாமே அவங்களே ஆஃபீஸில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம தூங்குறதுக்கு ஹோட்டலில் ரூம் போடுவாங்க, போக்குவரத்து செலவு காசு கொடுத்துருவாங்க, நம்ம சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாண்ணே, அப்போ நீங்கள் ஹோட்டல்லே தங்க போகிறீங்க அப்படின்னு நம்ம முந்திரி கொட்டை தங்கமயில் முந்திக்கிட்டு வராங்க. ஆமாம் அப்படின்னு ஹோட்டலும் தங்குவீங்களானே, ஏன் பிற தங்கினா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை நான் இது வரைக்கும் தங்கி பழக்கமே கிடையாது அப்படிங்கிறாங்க. மீனாக்கு இதில் செம்ம காண்டாகுது. தங்கி பழகிக்கிட வேண்டியது
தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் செந்தில் அப்புறம் மூக்கு நனைச்சிட்றாரு. எப்பா நான் வேணால் துணை போட்டுமா அப்படிங்கிறாங்க. நீ போனீங்கன்னா அப்புறம் கடவுளை யார் பார்க்குறது, கடையை என்ன மூடிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கோவப்படுறாரு. மீனாக்கு இதிலே புஷ்ஷுன்னு போச்சு. இப்பயும் இவர் விட மாட்டேங்கிறாங்களா அப்படின்ட்டு. வேறு யார் போடுறது அப்படிங்கிற கோமதி கேட்கும். அப்போ நீ போனீங்கன்னாங்க. நானும் சரிங்க நான் வேணால் போயிட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் ராஜி இருந்துட்டு அத்தை நீங்கள் 2 நாள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டு வேலையில் யார் பார்க்குறதுன்னு கேளுங்க அப்படிங்க. அப்புறம் வீட்டு வேலையை யார் பார்த்துக்கிடுவா, நான் வீட்டு வேலை இருக்கேன் நான் போகல அப்படிங்கிறாங்க. வீட்டு வேலையை பார்க்கறதுக்கு தான் தங்கமயில் இருக்காள், அவள் பார்த்துக்கிடுவா அப்படிங்க. தங்கமயில் பயங்கர பெருமையாக இருக்குது. அப்படி பயங்கரமாக பெருமை பேத்திக்கிறாங்க. ராஜி பக்கத்தில் எடுத்துகிட்டு அத்தை 2 நாள் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டு வேலையை பார்க்குறேங்கிற சாக்கில் அவங்க எல்லா உரிமையும் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஏற்கனவே நிறைய உரிமையை இப்போ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து டம்மி பீஸு தான் சொல்லி குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை கதிர் வேறு பார்த்துறாரு. உடனே கோமதி உஷாரே நான் போலங்கண்ணே, ஏன் என்னாச்சு இப்போ தானே போகிறேன்னு அப்படின்னு பாண்டியன் கேட்கும். அவங்க சொன்னேன் இல்லை அங்கே வெயில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே நான் பிள்ளை என்னை ஊட்டி மாதிரி குழுகுலுனா இருக்குது, இங்கே வெயில் அதிகமாக தான் இருக்குன்னு. இல்லைங்க ஏற்கனவே எனக்கு தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும், அங்கே போனால் எனக்கு ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கும், ஆனால் நான் போகல அப்படிங்கிறாங்க. அப்போ ராஜி நீ போப்பா அப்படிங்கிறாரு. நான் மாமா காலேஜ் மாமா, நான் காலேஜில் லீவ் போட்டு போக முடியாது அப்படிங்கிறாங்க. மீனாவும் எனக்காக ராஜி எதுக்கு லீவ் போடணும் அப்படிங்கிறாங்க. சரி வேண்டாம் விட்டுருப்பா அப்படிங்கிறாங்க. அரசு நீ போறியா அப்படின்னு கேட்குறாங்க. நானா சரிப்பா எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ காலேஜுக்கு லீவ் போடணுமா அப்படின்னு கதிர் கேட்கவும் ஆமாண்ணே நான் லீவ் போட்டு அன்னி கூட போவேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி வந்துட்டு உன்னை யார் பார்த்துக்கிறது, உன்னை பார்க்குறதே மீனாக்கு ஒரு வேலையை போயிடும், அதில் நீலாம் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ யார் தான் போகிறது அப்படின்னு பழனி கேட்குறாரு. அதுக்கடுத்து சொல்கிறாங்க செந்தில் தான் போனோம், செந்தில் போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்க. மீனாவுக்கும் சீக்கிரமாக ஆசையாக இருக்குது, செந்தில் வந்தால் நல்லாயிருக்கும் வேண்டும். செந்தில்லாம் வேண்டாம், செந்தில் கடையை விட்டுட்டு அதை எப்படி போக முடியும் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சைலண்டாக இருக்காங்க. பயங்கர கோவமாக இருக்குது மீனாவுக்கு. இந்த நம்ம முந்திரி கொட்டை தங்கமயில் வசிக்கமாக வந்துடுறாங்க. ஆமாம் நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா, என்னம்மா என்ன யோசனைன்னு. வேணா மீனா கூட நானும் அவங்களும் போட்டுமா அப்படின்னு கேட்கவும் இங்கே எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. என்னது நீங்கள் 2 பேர் மீனா கூடயா? ஆனால் பாண்டியன் இதில் கொஞ்சம் கூட ஷாக் ஆகாமல் இதில் ரொம்ப நல்ல ஐடியாவே இருக்கே, பேசாமல் சரவணா நீ மீனா கூட போயிட்டு வந்துடுறீங்களா அப்படிங்கிறாங்க. சரவணன் ஐயோ இல்லைப்பா எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. டே என்னடா ஆஃபீஸு 2 நாள் லீவ் போட்டு போய்க்கூடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அது சரி வராது அப்படிங்கிறாங்க. ராஜி சீக்கிரமாக மாமா அவங்களுக்கே ஒரு ரூம் தான் கொடுப்பாங்க, அந்த ஒரு ரூமே சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் கொடுத்துட்டு ராஜி அக்கா எங்கே போய் படுப்பாங்க, அதெல்லாம் சரிபட்டு வராது மாமா அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லிடுறாங்க. ஆமாப்பா நான் சொல்கிறது அதுக்காக தான், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாரு. டே என்னடா இப்போ என்ன சொன்னாலும் எதுக்கு அது ஃபுல்லாமே ஒரு முட்டுக்கட்டை போட்டால் எப்படிறா, அப்புறம் எப்படி தான்டா பண்ணுறது, சரி இன்னும் அந்த பிள்ளை போகிறதுக்கு 1 வாரம் இருக்குல்ல, அப்புறம் பார்த்து முடிவெடுப்போம் அப்படின்ட்டு அவர் எழுந்துச்சி போயிடுறாரு. ஆளாளுக்கு இடத்த ஃபுல்லாக கணச்சிட்டு போயிடுறாங்க. செந்திலுமே ஒன்றுமே பேசாமல் சாப்பிட போயிடுறாரு. மீனா வந்துட்டு அதுக்கடுத்து தலையில் கை வச்சுட்டு ஷோ இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிறாங்க. இது எதுக்கும் கவலைப்படாத மீனா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ராஜியும் பக்கத்தில் வந்துட்டு அக்கா ஃபீல் பண்ணாதீங்க அக்கா அப்படிங்கிறாங்க. இப்போ நான் சென்னைக்கு போவேன்னா போக மாட்டேன், நான் ட்ரைனிங்க்கு, இது முக்கியமான ட்ரைனிங் தெரியுமா அப்படிங்கிறாங்க. மீனா நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நீ ட்ரைனிங் போவேன், கண்டிப்பாக உன்னை செந்தில் தான் கூட்டிகிட்டு போவான், நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் சரியா அப்படிங்கிறாங்க. நிஜமாவா அவங்க வார்த்தையை தான் நம்புறேன் எத்த அப்படின்னு மீனாங்கிறாங்க. ஆமாம் மீனாவா சாப்பிட போகலான்ட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் ரூமை கட்டுறாங்க. செந்தில் துண்டெல்லாம் மடிக்கிறாரு. மீனா உள்ளே வந்துட்டு பரவாயில்லையே இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் 2 பேரும் படுக்கிறோம் தானே, இப்போ என்ன நான் செஞ்சால் என்ன அப்படிங்கிறாங்க. அதானே பார்த்தேனே. ஆமாம் என்னடி என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு கடைசி நீயே சொல்லிவிட்ட சென்னைக்கு போகிறது. ஆமாம் நீங்கள் சொல்லுவீங்க பார்த்தா சொல்லவே மாட்டேங்கிறீங்க, அதே நானே சொல்லிட்டேன், இப்போ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம ட்ரைனிங் கண்டிப்பாக போனது எவ்வளோ முக்கியமானது தெரியுமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. கண்டிப்பாக போயிடலாம் மீனா, நானே கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சரியானே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் என் கூட கண்டிப்பாக வரணும், அத்தை சொல்லியிருக்காங்க உன்னை என் கூட அனுப்புவேன்னு சொல்லி, ஸோ அத்தை வார்த்தையை நான் நம்புகிறேன் சரியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது என்ன உங்கள் அண்ணி பெரிய இப்போ உலகத்தில் அது அண்ணி, அது என்னது எப்போ பார்த்தாலும் ரொம்ப நோண்டிக்கிட்டே இருக்காங்க, ஹோட்டல்லலாம் தங்குவீங்களா, அப்புறம் ஹோட்டலில் தங்காமல் ரூமில் ரோட்டில் தங்குவாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக கோவம் வருது, அது என்னது வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சு வச்சுக்கூட நம்ம வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்றப்பட போக வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் தானே, அப்படி இப்படின்னு பயங்கரமாக என்ன போகக்கூடாதுங்கிறாங்க. அதெல்லாம் சரி பரவாயில்ல படிச்சு சொன்னாங்க. அப்புறம் ஒன்று எனக்கு எவ்வளோ கோவம் வச்சு தெரியுமா, அவங்க 2 பேரும் ஏன் கூட வந்து அப்புறம் அவங்களுக்கு நான் ரூமை கொடுத்துட்டு நான் எங்கே போய் தங்க, ரோட்டில் போய் தங்குவேன் அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க. விடு அவங்க ஏதோ ஒரு யதார்த்தத்தில் கேட்டுட்டாங்க அவ்வளோதான் விடுன்னு, என்ன பெரிய இது, அவங்க 2 பேரும் அதை எப்படி என் கூட வரலாம், நீ என் கூட வரலான்னு விட்டுட்டு போயிச்சாமல் இருக்க வேண்டியதானே, இது எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க. வீடு கண்டிப்பாக ரொம்ப டென்ஷன் ஆகாத, என் மீன் குட்டியில் என் மீன் செல்லல அப்படி இப்படின்னு பயங்கரமாக சமாளிக்கிறார் அவருன்னு. சரி கண்டிப்பாக வருவில்லை நீ என் கூட அப்படிங்கிற, கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்கிறாங்க. திருப்பின்ட்டு அப்படியே வர ஆத்தத்துக்கு அவங்களே அப்படிங்கிறேன். என்ன திருப்பி மறுபடியும் அன்றைக்கி தான் அரைச்சேன்னா, ஆமாம் எனக்கு அவ்வளோ கோவமாக இருக்குடா, கொஞ்சமாக நான் புலம்பிக்கிறேனே, என் புலம்புறக்காக என்னை விட அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு செந்திலுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடுது. நெக்ஸ்ட் இங்கே ராஜியை காட்டுறாங்க. கதிர் வந்து உட்காந்துருக்காரு. சிக்கமாக எந்திக்கிறார். ராஜி உள்ளே வருவோம். பரவாயில்ல உட்காரு ரொம்பலாம் மரியாதை கொடுக்க வேண்டான்னு, உனக்கே யார் மரியாதை கொடுக்குறா, நீ வருவா வந்து படிப்பிங்கிறக்காக எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லி சேரில் போய் உட்காந்துறாரு. படுக்கிறதுக்கு அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், எனக்கு வேலை இருக்குது, சரி இந்த அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸை கொடுக்குறாங்க. என்னது இதுன்னு, அத்தை தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, அது என்கிட்ட பேசுறதுக்கு பதிலாக என்னென்னு வாங்கி பார்க்கலாம்ல அப்படின்ட்டு வாங்கி பார்த்துட்டு அதை
ஸ்வீட்டு நைட் யாராவது படுக்கும்போது ஸ்வீட் சாப்பிடுவாங்களான்னே. ஆமாம், நீ நைட்டு தானே வீட்டில் இருக்க, அதனால தான் உனக்கு இப்போ அத்தை செஞ்சு கொடுத்து விட்டாங்க, சாப்பிடேன். இதை செய்யும்போது அத்தை சொல்லிக்கிட்டே இருந்தது தெரியுமாங்க, கதிருக்கு பிடிக்கும்னு ரொம்ப ஆசையாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. நீ அத்தை கூட பேசலாம்ல, எனக்கெலாம் எங்கள் அம்மா அப்பா இருந்து என்கிட்ட பேச மாட்டேங்குன்னு எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா, அதையே நீ இப்படி புரிஞ்சுக்காம அத்தை கூட பேசாமல் இருக்க, இங்கே பக்கத்துலேயே இருக்காங்க, உங்ககிட்ட வழிய வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் கோவம் வந்துடுது. எங்கள் அம்மா அது எங்கள் அம்மாட்ட எப்போ பேசணும் என்ன பேசணுங்கிறது எனக்கு தெரியும், சரியா நீ சொல்ல வேண்டாம், நீ உன் வாயை மூடிட்டு போ அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிடுறாரு. உடனே ராஜி வந்துட்டு சரி ரைட்டு, இது மேட்ருக்கு ஆகாது, சரி நேற்று என்ன சொன்னேன், எனக்குலாம் வேலை கிடைக்காது, இல்லை எனக்கு வேலை கிடச்சிச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஓகேன்னு. என்ன அவ்வளோதானா, என்ன வேலைன்னு கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. சரி என்ன வேலை பார்க்க போகிறேன்னு, நான் பக்கத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே டியூஷன் வைக்க போகிறேன், போர்டுலாம் வைக்க போகிறேன் தெரியுமாண்ணே. என்ன போர்டு, பிளாக் போர்டு தானே. அதுவும் இருக்குது, அந்த போர்டையும் வச்சு தான் நான் ஒதுங்க போகிறேன். ஆனால் நான் சொல்கிறது டியூஷன் சென்டர் நேம் போர்டு வச்சு நான் டியூஷன் எடுக்க போகிறேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நான் வந்து சொல்லிக் கொடுத்து ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்க வைக்க போகிறேன், டியூஷன் லெவலில் ரேங்க் வைக்க போகிறேன், சரிம்மா ஓகேவா அப்படிங்கிறாங்க. சரி பண்ணு அப்படிங்கிறாங்க. சரி இவன் சாப்பிட்டு முடிச்சிடறாரு, அந்த கிண்ணத்தை வாங்க வராங்க. சரி கொடு நான் போய் போட்டுறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் சாப்பிட்டதை நானே போய் போட்டுறேன்னு கதிர் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கொடுன்னு சொல்கிறேன், நீ கொடு ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இந்த அரட்டல் உருட்டல் மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது, நீ தான் டியூஷன் சென்டர் எடுக்க போகிறேங்கிறீல, நீ டியூஷன் எடுக்கிற அந்த குட்டி பசங்களை போய் அரட்டு, சரியா ஏன்னாலும் அரட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திச்சு போயிடுறாரு. சப்பா இவனெல்லாம் சரியான முரணே அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாண்டியன் வெளியே உட்காந்து கணக்கு வழக்க பார்த்துட்ருக்காரு. கோமதி வந்து உட்காடுறாங்க. என்னங்க இன்னும் நீங்கள் தூங்க போலையானே. இல்லை இந்த மாதத்துக்குரிய செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. அதை தான் அரசி அப்போதே பார்த்துட்டாளே, அவள் பார்த்தா இருந்தாலும் நான் அவருக்கு பங்கணும்ல அப்படின்னு சொல்லி பாண்டியன் பார்த்துட்ருக்காரு. சரி எங்கள் அம்மா ஒரு நாள் கனவு வந்தாங்க தெரியுமா, நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒன்று, அப்படியே என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது, மறுமலை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி சொன்னாங்களோ அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஏண்டி எங்கள் அம்மா சொன்னால் தான் அப்படி பார்த்துக்கணும், இல்லாட்டா உன்னை நல்லா பார்த்துக்கலேன்னு. நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க, சரி என்ன சொன்னாங்க அதை சொல்லுங்கள் கனவுலன்னு. சரவணனை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க, ரொம்ப நல்ல இடத்துல கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்கன்னு. ஓ அப்படியா, அப்படியே உங்கள் அம்மாவை என் கனவுல ஒரு நாள் வர சொல்லுங்கள், நானும் அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்து பேசிக்கிட்டு போயில அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா கனவுல வந்தப்பல உனக்கு தெரிஞ்சிருமா அவங்க அடையாளம், யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு.